வாலண்டரினா தன்னிச்சை அப்படின்னு நீங்க அதை தமிழ் படுத்தலாம். அதன் பின்னாடி ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை கூறப்பட்டிருந்தாலே வாலண்டரி இல்லைன்னு ஆயிரும். சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, கைப்பட எழுதி கொடுத்தாலே வந்து அது வாலண்டியர் தான், தன்னிச்சையா எழுதி கொடுத்தது தான். அவங்க கைப்பட எழுதி கொடுக்கணும், அது ஒண்ணுதான். ஆனா அரசியல் சாசனம் ஆஃப்டர் என்கொயரிங்கிறதையும் சேர்த்து சொல்லுது. ஒரு சின்ன விசாரணைக்கு பிறகு தனிச்சையாக எழுதப்பட்டதா, அவர் சொந்த விருப்பத்தின் பேரில் செய்கிறாரா, இது எல்லாத்தையுமே ஆராய வேண்டியது சபாநாயகரோட கடமை. குறித்த வழக்குகள் நிறைய வழக்குகள் பார்க்கும்போதே ஒன்று அன்யூஷுவலாக தெரிஞ்சால் கண்டிப்பாக சட்டம் வந்து உள்ளே வரும். நூற்றி 7 எம்எல்ஏக்களோட ஒருவர் வந்து ஆட்சி அமைக்கிற உரிமை கோர்றாரு. இவர் பண்ண தவறு அதை இழுத்தடிச்ச உடனே என்னாச்சு, அப்புறம் வந்து ஒவ்வொரு கட்சியா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்து நம்பரை வாங்கி இவன் ஆட்சி அமைச்சாச்சு. இந்த இடத்துல தாவேகா ஒரு பெரிய தவறு பண்ணுது. என்ன தவறு அப்படின்னா, அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி கொண்டு 25 எம்எல்ஏக்களை முதலமைச்சர் சென்று பார்த்தது தவறு. அதில் தாங்க இன்பதுரையோட பேசிக், அவரோட அக்யூசியேஷன் அதில் தான் ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் 25 பேர் ஒரு கட்சி, அந்த கட்சியில ஒரு பிளவு, பெரிய மனத்தாங்கல் ஏற்படுது. ஏன் தேர்தல் வேண்டாம்? தேர்தல் நடக்கிறதே ஜனநாயகம் தானங்க. அப்போ அது திமுக அந்த இடத்துல அது பெரிய அரசியல் பிழைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சபாநாயகர் மேல பல குறைகள் சொல்றோம், ஆனா அவர் ஏகமனதா தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் ஆயிடுறாரு. அப்போ அந்த சபாநாயகர்கிட்ட வேலுமணி நம்ம சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி கொண்டு போய் மனு கொடுத்து ஈஸியா வந்து அதிமுக 2ன்னு ரெகக்னிஷன் வாங்கியிருந்தா அதுக்கு அடுத்த கட்டம் கோர்ட்டுக்கு தான் போயிருக்கணும். ஒரு குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ராஜினாமாவை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வாலண்டரி தன்னிச்சையா கொடுக்கப்பட்ட ராஜினாமா அது வந்து இல்லைன்னு ஆயிரும். இந்த இடம் தாங்க இதுல இருக்கிற உண்மையான சட்ட சிக்கல். தன்னிச்சையாக ராஜினாமா கொடுத்துருக்கணும். அப்போ சபாநாயகர் எனக்கு தெரியாதுங்கன்னு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஓட்டெடுப்பு நடத்த உத்தரவு போட்டாரு, அவர் தான் 144 ரெக்கார்ட் பண்ணாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க குற்றம் இழைச்சிருக்காங்கன்னு அவருக்கே தெரியும். அவர்கிட்டே பெட்டிஷனும் நிலுவையில் இருக்கு, இவங்க மேல நடவடிக்கை எடுங்கிற பெட்டிஷன். அப்போ வந்து எப்படி வந்து அவர் இந்த 4 பேர் ராஜினாமா தன்னிச்சையாக கொடுக்கப்பட்ட ராஜினாமாங்கிற முடிவுக்கு அவர் எப்படி வந்தாரு? இப்போ இந்த சட்ட சிக்கலை உணர்றதுனால தான் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் மத்திய பிரதேச வட மாநிலத்துல அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய எதிர்ப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், முனைவர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். ஹக்கீம் வணக்கம். சார், அஇஅதிமுகவிலிருந்து தொடர் ராஜினாமாக்கள், இந்த ராஜினாமாவெல்லாம் வந்து அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலியமாக தமிழக வெற்றி கழகம் இப்படி ஆசை வார்த்தைகளை காட்டியவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தொடர் விமர்சனம் அதிமுகவின் சார்பில் தொடர்ந்து வைக்கப்படுது. சட்ட போராட்டங்களும் பல விஷயங்கள் முன்னெடுக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஐஎஸ் இன்பதுரை அவர்கள் தொடர்ந்து பல சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. அவர் இந்த 6 தொகுதிகளை வந்து நாட் கிளியர்டு அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லயும் அநேகமா ஒரு வழக்கு தொடுத்து அதற்குண்டான தடை விதிக்கணும், தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு. ஏன் தடை விதிக்கணும், என்ன சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன? நீங்களும் ஒரு லாயரா எப்படி இதை பாக்குறீங்க? எல்லா ரெசிக்னேஷனும் வாலண்டரியா இருக்கணுங்க. அதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க கான்ஸ்டியூஷன் எடுத்து படிச்சு பார்த்தாலே புரியும். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது சபாநாயகரோட கடமை. வாலண்டரினா தன்னிச்சை அப்படின்னு நீங்க அதை தமிழ் படுத்தலாம். அப்போ அதன் பின்னாடி ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை கூறப்பட்டிருந்தாலே வாலண்டரி இல்லைன்னு ஆயிரும். சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, கைப்பட எழுதி கொடுத்தாலே வந்து அது வாலண்டியர் தான், தன்னிச்சையா எழுதி கொடுத்தது தான். அவங்க கைப்பட எழுதி கொடுக்கணும், அது ஒண்ணுதான். ஆனா அரசியல் சாசனம் ஆஃப்டர் என்கொயரிங்கிறதையும் சேர்த்து சொல்லுது. ஒரு சின்ன விசாரணைக்கு பிறகு தனிச்சையா எழுதப்பட்டதா, அவர் சொந்த விருப்பத்தின் பேரில் செய்கிறாரா, இது எல்லாத்தையுமே ஆராய வேண்டியது சபாநாயகரோட கடமை. குறித்த வழக்குகள் நிறைய வழக்குகள் இருக்கு. அப்போ இதுல வந்து கொஞ்சம் அன்யூஷுவலா தெரியுது, பார்க்கும்போதே தெரியுது. அது அப்பேரண்ட்னு சொல்லுவாங்க அதை சட்டத்துல. பார்க்கும்போதே ஒன்று அன்யூஷுவலா தெரிஞ்சா கண்டிப்பாக சட்டம் வந்து உள்ள வரும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆனா அது வந்து சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம்னு அதுக்கு 3 கூறு இருக்கு. அப்போ சட்டத்தின் பார்வையில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறும். கான்ஸ்டிடியூஷன் கடமை என்ன அப்படின்னா, குதிரை பேரம் தவிர்க்கப்படுதல்,
ஏதாவது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல செலுத்தப்படுவது தவிர்க்கப்படுதல். இப்போ நரசிம்மராவ் வழக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நரசிம்மராவ் வழக்குல நரசிம்மராவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அவர் பேர்ல வந்து அவர் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும்போது ஜேஎம்எம் கட்சி உறுப்பினர்கள், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி உறுப்பினர்கள் சிபு சோரன் உள்ளிட்டோர் விலை கொடுத்து வாங்கப்பட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. நரசிம்மராவ் ஆட்சி காலம் வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்படலை. அடுத்த ஆட்சி வரும்போது சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்தி ஆமான்னு சொன்னது. சொன்ன பிறகு நரசிம்மராவுக்கு தண்டனை கிடைச்சிருது, முன்னாள் பிரதமருக்கு. அப்பீல்ல வந்து தண்டனை வந்து ரிஜெக்ட் ஆச்சுங்க. ஆனா கீழமை நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்துருச்சு. அப்போ சொன்ன காரணம் இதுதான். எதுவா இருந்தாலும் பாராளுமன்றத்தோட ஆக்ஷன், பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்கள் அல்ல சட்டமன்றத்தில் இருக்க எம்பிக்களுக்கு என்ன சொன்னதோ அது சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். அதனால எம்பி வேற எம்எல்ஏ வேறன்னு நினைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஃபேர் பிளே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. அதனால தான் நான் அந்த 3 கூறு சொன்னேன். சட்டத்தின் முன், சட்டத்தின் பார்வையில், சட்டத்தின் கீழ்ங்கிற அந்த 3 கூறையும் சொன்னது காரணம் என்னன்னா ரூல் ஆஃப் லாங்கிறது தான். அப்போ ரூல் ஆஃப் லா என்ன? இதுல ஒரு ஆட்சி, அதுக்கு பெரும்பான்மை இல்லை, 108 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வராங்க. ஒரு உறுப்பினர் பதவி திருச்சி கிழக்கு ராஜினாமா காலி ஆயிடுச்சு. 107 234 1 போயிருச்சு. 233 தான். 233 டிவைடட் பை 2. அப்போ ஆளுநர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு கொடுக்குற கடிதத்திலேயே மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ணியிருக்கணும்ன்றாரு. அது ஆளுநர் எடுத்த தவறான முடிவு தான். சட்டமன்றத்தில் தான் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். ஆனா ஆளுநர் வந்து கவர்னர் மாளிகையில நிரூபிக்கணும்னு சொல்லிட்டாரு. கவர்னர் மாளிகைக்கு வர்ற கடிதத்துல, ஆவணத்துல கிளியர் மெஜாரிட்டி இருக்கணும். இது நம்மளோட பழைய மரபுக்கெல்லாம் விரோதமானது. ஜானகி வாழ்க்கெல்லாம் கிளியர் மெஜாரிட்டி கிடையாதுங்க, 96 எம்எல்ஏ தான். ஆனா அவரு அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, இவங்க கொடுத்த முதல் லெட்டர்ல அவங்களோட எம்எல்ஏக்கள் 107, காங்கிரஸ் எம்எல்ஏ 5, 112ன்னு காட்டிட்டாங்க. ஸோ ஒரு தனிப்பெருங்கட்சி இல்லை, இது கூட்டணி, போஸ்ட் போல் அலையன்ஸ். தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்த அலையன்ஸா தான் எனக்கு கடிதம் வந்துச்சு, ஆட்சி அமைக்க கோருகிற அந்த கடிதம் வந்துச்சு. அப்பனா 112 அதை தானே நான் எடுத்துக்க முடியும். அது வந்து கவர்னரோட ஆர்கியூமெண்ட். அப்கோர்ஸ் அதுவும் கோர்ட்டுக்கு தான் போகணும். என்ன காரணம்னா, பிபி சிங் ஆட்சி காலத்துல இங்க எல்லாத்துலயுமே வந்து கூட்டணியாகவும் போஸ்ட்போல் அலையன்ஸா போகும்போதும் மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார், ஜனாதிபதி அழைச்சிருக்கிறார். அகில இந்திய உதாரணம் இருக்கு. அதாவது நம்ம அலையன்ஸ்ல ப்ரீபோல் அலையன்ஸ் வருங்க, போஸ்ட்போல் வரும். போஸ்ட்போல் வரும்போதும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா, யாராவது அடுத்த ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பர் இருக்கா, அவங்க கிளைம் இருக்கா, அவங்க வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாங்களா, இதைத்தான் பார்க்கணும். இதுல வந்து 2 டாக்டரின் இருக்கு. 2மே முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்கள் வகுத்த கொள்கைகள் எல்லாமே குறிப்புகள்ல இருக்கு. ஒன்று வந்து வெங்கட்ராமன் டாக்டரின்னு சொல்லுவாங்க, ஆர்வி நம்ம தமிழர். இன்னொன்று கேஆர் நாராயணன் டாக்டர். கேஆர் நாராயணன் வந்து ஜனாதிபதியாக இருந்தபோது இப்படியான நிலைமை வரும்போது என்ன செய்தார்னு, இந்த 2ஐயும் சேர்த்து வந்து ஒரு கிளியர் கோடு வந்துருச்சு. என்ன கோடுனா, யாரை ஆட்சி அமைக்க முதலில் அழைக்க வேண்டும், இந்த கேள்விக்கான விடை யாருக்கு வந்து பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை ஆட்சி அமைக்க முதல்ல அழைக்கணும். அது எல்லாருக்கும் தெரியும். 200 உறுப்பினர் கொண்ட சட்டமன்றத்தில்னா 101 இருந்தால் ஆட்சி அமைக்க அழைச்சிருவாங்க. சரி, யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத நிலை வரும்போது யாரை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னா, போஸ்ட்போலுக்கு பிறகு ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருந்தால் அவங்கள அழைக்கணும். அதுவும் இல்லை, தனிப்பெருங்கட்சியை அழைக்கணும். அப்போ வேற யாராவது கவுண்டர் கிளைம் வைக்கிறாங்களா? எதுவுமே இல்லைங்க. ஆனா ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டியது ஆளுநரோட கடமை, ஜனாதிபதியோட கடமை. நேரடியாக தேர்தலுக்கு போறதில்லை, நிறைய ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எதுவுமே முடியலன்னாலும் உடனடியாக சட்டமன்றத்தை கலைக்க மாட்டாங்க. சட்டமன்றம் சஸ்பெண்டட் அனிமேஷன்ல தான் இருக்கும். அதாவது கம்யூனிஸ்டுகள் இவங்க சொல்ற அந்த தியரியில எனக்கு நம்பிக்கை கிடையாது. இல்லைன்னா பிஜேபி ஆட்சி வந்துருங்க, மறைமுகமா கவர்னர் ஆட்சி வந்துடும், அப்படி வர முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, சட்டமன்றம் உயிரோடு இருக்கும். இப்போ உதாரணமா மணிப்பூர் 1 வருஷம் வந்து அசம்பிளி வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் இருந்தது. அப்போ இப்போ விஜய் யாருமே ஆட்சி அமைக்கல, அது உடனே மோடி ஆட்சியா மாறிடுங்க, அது அப்படியெல்லாம் மாற்ற முடியாதுங்க. அப்பவும் 3 மாசம் 6 மாசம் கவர்னர் வந்து திருப்பி வேற ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்படிதான் வரும்.
பல பேரங்கள் நடக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு ஆளுநர் அவருக்கு கொடுத்த முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவர் எந்த ஆட்சியின் தலைவராக இருக்கிறாரோ அந்த ஆட்சியை அமைக்க வேண்டியதுதான் அவரோட வாய்ப்பு. அதாவது அவர் தமிழ்நாட்டோட ஆளுநர் தானங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசு வேணுங்கிறதா அவரோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருக்க முடியும். 107 எம்எல்ஏக்களோட ஒருவர் வந்து ஆட்சி அமைக்கிற உரிமை கோர்றாரு. இவர் பண்ண தவறு அதை இழுத்தடிச்ச உடனே என்ன ஆச்சு? அப்புறம் வந்து ஒவ்வொரு கட்சியா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்து நம்பரை வாங்கி ஆட்சி அமைச்சாச்சு. இந்த இடத்துல தாவேகா ஒரு பெரிய தவறு பண்ணுது. என்ன தவறு அப்படின்னா, அதிமுகல ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி கொண்டு 25 எம்எல்ஏக்களை முதலமைச்சர் சென்று பார்த்தது தவறு. அதுல தாங்க இன்பதுரையோட பேசிக் அவரோட அக்யூசியேஷன் அதுலதான் ஆரம்பிக்குது. அப்ப நீங்க 25 பேர் ஒரு கட்சி, அந்த கட்சியில ஒரு பிளவு, பெரிய மனத்தாங்கல் ஏற்படுது. தேர்தல் தோல்விக்கு பிறகு மனத்தாங்கல் ஏற்படுறதுல தவறு கிடையாது. அவங்க வந்து பாண்டிச்சேரியில கொண்டு போய் அவங்க எம்எல்ஏக்களை தங்க வைக்கிறாங்க. பாண்டிச்சேரியில பலதரப்பட்ட பேரங்கள்லாம் நடக்குது. அது பிறகு அவங்க உடனே தமிழ்நாடு திரும்பிடுறாங்க. திரும்பின பிறகு அந்த 25 பேரும் தனி அணியாக இயங்குவது அப்படின்னு டிசைட் பண்ணா, சபாநாயகர் என்ன பண்ணிருக்கணும்னா அதிமுக 2ன்னு அவங்களை ரெகனைஸ் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா கோர்ட்டுக்கு தான் போகணும், மேட்டர் கோர்ட்டுக்கு போகணும். அது சரியா தப்பாங்கிறதுலாம் அப்புறங்க, 2/3 இல்லையே, இதெல்லாமே அப்புறம். இன்னும் சொல்ல போனால் ஸ்பிளிட்டே வந்து இப்போ வந்து தேர்தல் ஆணையம் தான் ஸ்பிளிட்டுக்குள்ள போக முடியும். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட்டுக்குள்ள போக முடியாது, அவருக்கு அந்த பவர் இல்லை. அவருக்கான பவர் 10th ஷெட்யூல்ல கட்சி தாவல் மட்டும்தான். கட்சி தாவல் குற்றம் செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான். அப்போ சபாநாயகர் அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாக பேரம் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அதிமுக 2ன்னு ரெகனைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இவங்க வந்து தனி அணியா இருந்திருப்பாங்க. இது ஏன்னா இதே மாதிரியான உதாரணம் நம்ம ஓபிஎஸ் காலத்துல நடந்தது. வெறும் 11 எம்எல்ஏ தான், 25 கூட கிடையாது, வெறும் 11 எம்எல்ஏ. இந்த 11 எம்எல்ஏ என்ன பண்ணாங்க? தேர்தல் வாக்களிச்சாங்க. அதுக்கு முந்தைய தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்தாங்க. ஜெயலலிதாமா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி வருது. 122 எம்எல்ஏ தான் போய் கவர்னர்ட்ட மனு கொடுத்தாங்க. பொறுப்பாளர் தான், அப்பவும் பொறுப்பாளர் தான் வித்யாசாகர் ராவ். இந்த 122 எம்எல்ஏக்களும் மனு கொடுக்கும் போது அவர் ஆட்சி அமைக்க அழைச்சாச்சு. அழைச்ச உடனே 122 தான் இருக்கு கையில. 122 இருக்கும்போது 11 எம்எல்ஏக்கள் அதுல வந்து ஓபிஎஸ் தலைமையில மொத்தம் 133, 11 பேர் தனி அணி ஆயிட்டாங்க. தனி அணி ஆன உடனே அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் மனு கொடுத்தது. சபாநாயகர்கிட்ட மனு கொடுக்கல அவங்க. ஏன்னா சபாநாயகர் தனபால் வந்து அவருக்கு சாதகமா இருந்தார். இங்க வந்து அப்படி இல்லைங்க நிலைமை. இங்க வந்து சபாநாயகர் வந்து அவர் டிவிகே சேர்ந்தவர், போஸ்ட். அதுவே எனக்கு ஒரு சிறிய விமர்சனம் உண்டுங்க. போஸ்டா சபாநாயகரை தேர்ந்தெடுக்க விட்டுறக்கூடாது. சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் வேண்டாம். பெரிய ஸ்ரீ சுப்பிரமணிய காமராஜர் காலத்திலே தேர்தல் நடந்திருக்குங்க. ஏன் தேர்தல் வேண்டாம்? தேர்தல் நடக்கிறதே ஜனநாயகம் தானங்க. அப்ப அது திமுக அந்த இடத்துல அது பெரிய அரசியல் பிழைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சபாநாயகர் மேல பல குறைகள் சொல்றோம், ஆனா அவர் ஏகமனதா தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் ஆயிடுறாரு. அப்ப அந்த சபாநாயகர்கிட்ட வேலுமணி நம்ம சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி கொண்டு போய் மனு கொடுத்து ஈஸியா வந்து அதிமுக 2ன்னு ரெகனைசேஷன் வாங்கியிருந்தா அதுக்கு அடுத்த கட்டம் கோர்ட்டுக்கு தான் போயிருக்கணும். இப்போ டைம் எடுக்கும், கோர்ட்டுக்கு போனா டைம் எடுக்கும். அதுக்குள்ள இந்த அரசியல் எல்லாமே மாறி இருக்கும். ஆனா அப்படி அவங்க செய்யல. அவன் ஏன் செய்யல அப்படி? சரி, இவங்க மனு நம்பிக்கை தீர்மானத்துல வாக்கெடுப்பு போடுறாங்க. கட்சி தாவல்ங்கிற குற்றத்தை இழைச்சிட்டாங்க இல்லையா? எப்போ வந்து பேரண்ட் பார்ட்டியோட கொறடா உத்தரவு மீறி ஓட்டு போட்டாங்களோ அப்பவே அவங்க வந்து அந்த குற்றம் வந்துருச்சு. 10th ஷெட்யூல்ல குற்றவாளி அவங்க. இப்போ குற்றவாளின்னு வரும்போது சபாநாயகர் செஞ்ச தவறு என்னன்னு பாருங்க. சபாநாயகர் குரல் வாக்கெடுப்பு நடத்தியிருந்தாருன்னா திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு. திமுக வெளிநடப்பு பண்ண போதுங்கிறது தெரிஞ்சும் போச்சு. வெளிநடப்பு பண்ண பிறகு சபையில இருக்கிற மெஜாரிட்டியில வெறும் குரல் வாக்கெடுப்புனா எல்லாத்தையும் குரல் வாக்கெடுப்புல தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் நீங்க பாத்தீங்க. ஆளுநர் உரை, நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் எல்லாம் ஏற்போர் ஆமன்க, எதிர்ப்போர் இல்லை என்க, இவ்வளவுதான். ஏற்போரே அதிகம் என்று நான் கருதுவதால் அப்படின்னு முடிக்க வேண்டியது. ஆனா அவர் அந்த இடத்துல பொலிட்டிக்கலா என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு மெஜாரிட்டி இருந்ததுன்னு காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதனால 144ங்கிற நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. அப்போ அதுல 25 பேர் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குற்றம் இழைத்தவர்கள். குற்றம் இழைத்தவனா நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும்போது இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணி 21 பேர் கண்டோன்மெண்ட்னு வருது. அதுவும் தப்பு. என்ன காரணம்னா
கண்ட்ரோலிங் பவர் அப்படி என்பது எப்போ வரும்? 25 பேர் கட்சி தாவல் குற்றம் இழைச்சிட்டாங்க. பிறகு உட்கட்சியில பேசுறாங்க. உட்கட்சி வந்து அவங்கள மன்னிக்குது. அப்பதான் கண்டோன்மெண்ட் வருங்க. அதாவது சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக மன்னிப்பு நம்ம வந்து கொடுக்கறது. இங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க குற்றம் இழைச்சிட்டாங்க. கட்சி தலைமையே அவங்க பேர்ல நடவடிக்கை எடுன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருச்சு. ஆமா. திருப்பி இன்னொரு வாட்டி எப்படி கண்டோன் பண்ண முடியும்? இது ஒரு மாபெரும் சட்ட சிக்கல். இது எல்லாமே நீங்க உங்களுக்கு வர்ற சுப்ரீம் கோர்ட் விவாதங்கள்ல இது எல்லாமே வரும். அப்ப 21 பேரை மட்டும் அதுல மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 பேர் ராஜினாமா. இந்த இடத்துல 4 பேர் ராஜினாமா பண்ணும்போது இருந்த சட்ட நிலைமை என்ன? அவங்க மேல கொறடா உத்தரவுக்கு எதிராக போனாங்கன்னு சொல்லி அந்த பெட்டிஷனே இருக்கு சபாநாயகர் கையில. இருந்துகிட்டு அவர் ராஜினாமா பண்றாரு. இருந்துகிட்டு ராஜினாமா பண்ணும்போது ராஜினாமாவுக்கு ஒரு உள்நோக்கம் வந்துருது. என்ன உள்நோக்கம்? ஒரு குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ராஜினாமாவை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த வாலண்டரி தன்னிச்சையா கொடுக்கப்பட்ட ராஜினாமா அது வந்து இல்லைன்னு ஆயிருது. இந்த இடம் தாங்க இதுல இருக்கிற உண்மையான சட்ட சிக்கல். தன்னிச்சையாக ராஜினாமா கொடுத்துருக்கணும். அப்போ சபாநாயகர் எனக்கு தெரியாதுங்கன்னு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஓட்டெடுப்பு நடத்த உத்தரவு போட்டாரு. அவர் தான் 144 ரெக்கார்ட் பண்ணாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க குற்றம் இழைச்சிருக்காங்கன்னு அவருக்கே தெரியும். அவர்கிட்டயே பெட்டிஷனும் நிலுவையில் இருக்கு. இவங்க மேல நடவடிக்கை எடுங்கிற பெட்டிஷன். அப்போ வந்து எப்படி வந்து அவர் இந்த 4 பேர் ராஜினாமா தன்னிச்சையாக கொடுக்கப்பட்ட ராஜினாமாங்கிற முடிவுக்கு அவர் எப்படி வந்தாரு? He should conduct a brief inquiry. அப்போ என்கொயரினா கண்ணுக்கு நேரம் தெரிகிற விஷயத்த அவர் என்கொயரி பண்ணல அப்படின்னு ஆகும்போது அவருக்கு ஒரு உள்நோக்கம் வந்துருது. இது வந்து பெரிய சட்ட சிக்கல். இப்போ இந்த சட்ட சிக்கலை உணர்றதுனாலதான் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் மத்திய பிரதேச வட மாநிலத்துல அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல. தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல. இதுல நஷ்டம் யாருக்குன்னு பாருங்க, அந்த தொகுதி வாக்காளர்களுக்கு. ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாம போயிருவாங்க. திருப்பரங்குன்றம் மேட்டர்ல 2018 ஒரு வருஷம் வந்து அங்க எம்எல்ஏ கிடையாதுங்க. அது வந்து நேச்சுரல் வேக்கன்சி, மரணம் அடைந்ததால் ஏற்பட்ட வேக்கன்சி. மாத்தி மாத்தி கேஸ் போட்டாங்க. நம்ம டாக்டர் சரவணன் மதுரை அதிமுக வேட்பாளர் அவர் தான் கேஸ் போட்டாரு. இழுன்னு இழுத்து. அப்ப அந்த கேஸ் முடிகிறப்ப எல்லாம் நான் லைவ்ல உட்கார்ந்துருக்கிறேன். கேஸ் முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் வரும்போது அப்போ வந்து 18 எம்எல்ஏ தகுதி நீக்கம் அது தனியா ஓடிக்கிட்டே இருந்துங்க. அப்ப தகுதி நீக்கம் ஓடும்போது என்னாச்சு? கோர்ட்டுக்கு மேட்ரு போச்சு. 2 ஜட்ஜு, ஒவ்வொரு ஜட்ஜும் வெவ்வேறு மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் 3ஆவது ஜட்ஜு வந்தாரு, நீதியரசர் சத்யநாராயணா. அவரு கொடுத்த தீர்ப்பு இதுக்கடையில மாச கணக்கில் ஆயிப்போச்சு. அவர் கொடுத்த தீர்ப்புல தகுதி இழப்பு பண்ணது சரிதான் ஆயிப்போச்சு. அப்போ தகுதி இழப்பு பண்ணது சரிதான் ஆன உடனே ஹைகோர்ட் தான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். அப்ப தங்க தமிழ் செல்வன் இப்போ வந்து திமுக எம்பி, அவர் வந்து அவர் தலைமையில ஒரு எம்எல்ஏக்கள், அவங்க அந்த 18 எம்எல்ஏக்கள் கூட்டம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு நாளா வந்து சட்டமன்றத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம எங்க தொகுதி மக்கள் இருப்பாங்க, இதே ரீசன் தான் சொன்னாரு. அதனால நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலன்னாரு. அதாவது அவங்களுக்கு போறதா உங்க உரிமை வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் வந்து 18 தொகுதிக்கு இடைத்தேர்தலே அறிவிச்சது. அதனாலதான் அது 18 நாள் 22 மாறுச்சு. 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சி வந்து பெரிய வெற்றி பெறல. திமுக 13 தொகுதியோ 12 தொகுதியோ ஜெயிச்சிருச்சு. ஏன்னா இவங்க 9. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தொகுதி 2 தொகுதி இடைத்தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சி வந்து எல்லாம் படைபலம் பண பலம் எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணிடலாம். 22 தொகுதின்னு வரும்போது அதெல்லாம் பண்ணவே முடியாம போயிடும். அது போக அப்போ வந்து மக்களவை தேர்தலோட சேர்ந்து வந்துருச்சு. இப்பவும் அது வராதுன்னு நிச்சயமே கிடையாது. பொது தேர்தல் வந்து 2029 பொது தேர்தல 2028 கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல். சரி, அதெல்லாமே டெல்லி பாலிடிக்ஸ்ல நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது, யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. மொத்தத்துல இன்றைய தேதிக்கு அதிமுக அல்லது அந்த 4 தொகுதி வாக்காளர்களோட நிலைமை என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் கிடையாது, எம்எல்ஏயும் கிடையாது. இதுல வைத்த கலக்கிறது யாருக்குன்னா, பூசா இப்ப போய் சேர்றாங்க பாருங்க. ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.